Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் தாரகை அத்தியாயம் 43. மைதானத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் ருமேனிய செஸ் சாம்பியன் பீட்டர். ட்ரேசி அவருடன் செஸ் விளையாட விரும்புகிறாள் என்று ஜெஃப் சொன்னதும் சிரித்தார். அமெரிக்க பெண்ணா சொன்னீங்க? எல்லா அமெரிக்கர்களும் பைத்தியர்கள் என்றார். அவள் நல்ல செஸ் ஆட்டக்காரி சார். பீட்டர் சிரித்தார். நல்ல ஆட்டக்காரியாக இருந்தால் போதாது மிஸ்டர், ரொம்ப பிரமாதமான செஸ் சாம்பியனாக இருக்க வேணும். ஏனென்றால் நான் ரொம்ப பிரமாதமான செஸ் சாம்பியன். அதனால்தான் அவள் உங்களுடன் விளையாட ஆர்வமாக இருக்கா சார். நீங்கள் தோற்று போகிறா உங்கள் ஆட்டோகிராஃப் போட்ட ஃபோட்டோ ஒன்று கிடச்சா போதும், நீங்கள் ஜெயித்தா $10,000 ரொக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். 10 குட்டிகளோடு இந்த பீட்டர் விளையாட மாட்டான். அந்த ரொக்கத்தை நீங்கள் எந்த நாட்டு பேங்க்கில் போட சொல்கிறீர்களோ அங்கே போட தயார். எதுவும் தேவையில்லை. நல்லது, பெருமிச்சு விட்டேன். போரிஸுடன் மட்டும்தான் அவன் விளையாட வேண்டியிருக்கும். என்ன செய்ய? இரு இந்த பெண்ணுடன் போரிஸ் விளையாட போடுறா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? முதல்ல உங்கள் இருவரிடம் ஒரே சமயத்தில் விளையாட விரும்பினா நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதனால் எந்த மாதிரி ஒரு சரியான வார்த்தை கிடைக்காமல் திணறி விட்டார் பீட்டர். ஒரு மண்டைக்கனம் பிடித்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. உலகத்திலே பெரிய சாம்பியங்க நாங்கள், எங்களை போய் தோக்கடிக்க ரேனு என்கிறாள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பி வந்தவ போல இருக்க. கொஞ்சம் ஏறுமாறான பெண் தான் சார் என்று அவருக்கு தலையாட்டினான் ஜெஃப். ஆனால் செம்ம துட்டு, அத்தனையும் இருக்கும். அவளை தோக்கடித்தா $10,000 கிடைக்கும்னு சொல்கிறேன். ஆமாம் சார். சரி, பணத்துக்கு யார் பொறுப்பு? இந்த கப்பலின் கஜானா அதிகாரி சார். பீட்டர் சிந்தனை செய்தார். அவ்வளவு தொகையை போரிஸ் மட்டும்தான் தட்டி கொண்டு போக வேண்டுமா? நாமும் சம்பாதித்தால் என்ன? நண்பரே, செஸ் போட்டிக்கு நான் சம்பாதிக்கிறேன். எங்கே நடக்க போகுது? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரும் சார், 10 மணிக்கு ராணி மண்டபத்தில். ஏற்பாடுகள் முடிந்துவிட்டதென்று ஜெஃப் சொன்னபோது ட்ரேசியால் நம்ப முடியவில்லை. அவர்கள் ஒப்புக்கொண்டாருன்னு சொல்லிக்க? ஆமாம், எனக்கு வயிற்று கலக்குது. ஒரு ஈரத்துணி எடுத்துகிட்டு வரேன் என்று ஜெஃப் குளியலறைக்கு சென்று ஒரு துணியை பச்சை தண்ணீரில் நனைத்து எடுத்து வந்தான். ட்ரேசி நெற்றி மீது அதை சாற்றின. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் மோசமாயிடுச்சு. ஒற்றை தலைவலி வந்த மாதிரி இருக்குது. ட்ரேசி, நான் சொல்கிறது கேளு. இந்த மாதிரி நிலைமையில் கொஞ்சம் படபடப்பாக இருப்பது சகஜம்தான். அவள் குபுக்கென்று எழுந்து கொண்டால் நெற்றி மீது இருந்து தூவாலையை வீசி அடித்தாள். இது மாதிரியான நிலைமையா? இந்த மாதிரி நிலைமை எனக்கு என்றைக்கும் ஏற்பட்டது கிடையாது. சர்வதேச புகழ்பெற்ற 2 செஸ் சாம்பியன்களுடன் நான் ஆட போகிறேன். அதுவும் உங்களிடம் ஒரே ஒரு செஸ் பாடம் படிச்சுட்டு. 2 என்று திருத்தினான் ஜெஃப். செஸ் விளையாட்டில் இயல்பாகவே உனக்கு திறமை உண்டு. கடவுளே, ஏன் தான் உங்களிடம் போய் மாட்டிக்கொட்டேனோ? முதல்ல கொஞ்சம் அமைதியாரு. என்ன ஆகிடுமா? குடிய முழுவ போயிடுது. கப்பலில் இருக்கிற அத்தனை பேர் என்னை வேடிக்கை பார்க்க போகிறாங்க. பார்க்க வேணும், அதுக்காக தான் இவ்வளோ பூரிப்புடன் சொன்னான் ஜெஃப். அடுத்த கப்பலின் கஜானா அதிகாரியிடம் போய் ஏற்பாடுகள் செய்தான். பந்தய பணமான $20,000 அவரிடம் ஒப்படைத்தான். செஸ் பந்தயம் பற்றி கப்பல் புற செய்தி பரவிவிட்டது. பிரயாணிகள் ஜெஃப்பை மொய்த்து கொண்டு நிஜமாகத்தான் அப்படி ஒரு போட்டி நடக்கப் போகிறதா என்று விசாரித்தார்கள். ஆமாம் என்று எல்லோருக்கும் உறுதி கூறினான். ஒரு பிரயாணி முன் வந்து, யார் ஜெயிப்பாங்கன்னு நான் ஒரு சிறு தொகை பந்தயம் கட்டலாமா என்று கேட்டார். ஓ, எவ்வளோ வேண்டுமானால் கட்டலாம் என்றார் ஜெஃப். அந்த பிரயாணி ஒரு சிறு தொகை கட்டினார். ட்ரேசி ஜெயிக்க மாட்டாள் என்று. அவ்வளவுதான். கப்பல் இருந்த அத்தனை பேரும் பணம் கட்டினார்கள். கப்பல் உயர் அதிகாரிகள் முதல் கூலிப்பையன் வரை பந்தயம் கட்டாதவர்கள் யாரும் இல்லை. $5 கட்டியவரும் உண்டு, $5,000 கட்டியவர்களும் உண்டு. எல்லாருமே ரஷ்ய சாம்பியன் ஜெயிப்பார் என்றோ அல்லது ருமேனிய சாம்பியன் ஜெயிப்பார் என்றோ தான் பந்தயம் கட்டினார்கள். ட்ரேசி ஜெயிப்பார் என்று யாருமே கேட்டவில்லை. கப்பலின் கஜானா அதிகாரிக்கு இதை பற்றி கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. கப்பல் கேப்டனிடம் போய் சொன்னார். இப்படி ஒரு அமர்க்களை நான் பார்த்ததே இல்லை சார். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் பந்தயம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட $2,00,000 என்னிடம் சேர்ந்திருக்கு. கேப்டன் மோவாய் சுரிந்தார். அந்த ரஷ்யர் ருமேனியர் 2 பேரும் அசல் ஆசாமி தானே? சும்மா ஏமாற்றுக்காரெல்லாம் இருக்க போகிறாங்களா? இல்லை சார், அசல் பேர் வழிகள் சார். 2 பேரும் வேண்டுமென்றே தோற்று போக மாட்டார்களே. ஒரு நாள் மாட்டார்கள் சார். மகா கௌரவம் பார்க்குறவங்க. அத்தோடு ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணிடம் தோற்று விட்டு போனால் அவர்கள் நாட்டில் தீர்த்து கட்டி விடுவார்கள். என்னவோ எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று, எந்த விளையாட்டிலும் மோசடி தப்பாட்டம் எல்லாம் உண்டு, ஆனால் செஸ்ஸில் மட்டும் கிடையாது என்று கேப்டன் தன் பர்ஸை திறந்து பணம் எடுத்தார். தருங்க, என் பெயரில் ஒரு 50 பவுண்டு கட்டுங்க என்றார். வெள்ளிக்கிழமை இரவு மணி 9. ராணி மண்டபம் என்ற அறையில் முதல் வகுப்பு பிரயாணிகள் நிரம்பி வழிந்தார்கள். 2வது 3வது வகுப்பு பிரயாணிகளும் டியூட்டி முடிந்த கப்பல் சிப்பந்திகளும் எப்படியோ உள்ளே புகுந்து இடம் பிடித்தார்கள். 2 தனித்தனி அறைகள் ஏற்பாடு செய்யும்படி ஜெஃப் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒன்று இந்த ராணி மண்டபம். இங்கே ஒரு செஸ் மேஜை போடப்பட்டிருந்தது. அடுத்த அறையில் இன்னொரு செஸ் மேஜை. ஒருத்தரோட ஆட்டம் இன்னொருத்தரோட கவனத்தை கலைக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்படி தனித்தனி அறை என்று ஜெஃப் விளக்கம் சொன்னான். பார்வையாளர்கள் தங்களுக்கு எந்த அறை பிடிக்கிறதோ அங்கே இருந்து கொள்ளலாம்.
மேஜைகளை சுற்றி கயிறு போட்டப்பட்டிருந்தது. அப்படியும் பார்வையாளர்கள் முண்டி மோதிக்கொண்டிருந்தார்கள். ட்ரேசியை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவள் ஒரு அழகான அமெரிக்க பெண் என்று மட்டுமே கேள்விப்பட்டிருந்தார்கள். பாரிஸும் பீட்டரும் உலகிலேயே தலை சிறந்த சாம்பியன்கள். அவர்களை போய் இந்த பெண் தோற்கடிக்கப் போகிறாளாம், அல்லது ஆட்டத்தை டிரா பண்ண போகிறாளாம். முட்டியுமா எங்காவது? ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன் ட்ரேசியை இருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் ஜெஃப். கிரேக்க நாட்டு ஓவியத்தில் காணப்பட்ட தேவதை மாதிரி மகா அழகாக விளங்கினாள் ட்ரேசி. பீட்டர் அவளை கூர்ந்து பார்த்துவிட்டு, உன்னாட்டில் டோர்னமெண்ட்டில் விளையாடி இருக்கிறியா என்று கேட்டார். விளையாடியிருக்கேன் என்றாள் ட்ரேசி. உன் பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. போரிஸும் முரட்டுத்தனமாகவே பேசினார். பணத்தை வச்சுட்டு என்ன செய்வதென்று தெரியாது உங்களுக்கெல்லாம். எப்படியோ நான் ஒரு பெரிய தொகை ஜெயிப்பதை பற்றி என் வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை மிஸ்டர் பாரிஸ் என்றாள் ட்ரேசி அமைதியாக. இடி போல பாரிஸ் சிரித்த சிரிப்பு அந்த அறை எங்கும் எதிரொலித்தது. மை டியர் லேடி, எனக்கு உன்னை பற்றி தெரியாது, ஆனால் என்னை பற்றி தெரியும். நான் மாபெரும் செஸ் சாம்பியன் போரிஸ். மணி 10. மேஜையில் போரிஸுக்கு எதிரே உட்கார்ந்தாள் ட்ரேசி. என்ன மடத்தனத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று 100வது தடவையாக எண்ணிக்கொண்டாள். இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை, என்ன நம்பு என்று ஜெஃப் உறுதி கூறியிருந்தான். நான் ஒரு முட்டாள். நம்பு என்று சொன்னது நம்பிவிட்டேன். எனக்கு பைத்தியம்தான். 2 மகத்தான செஸ் சாம்பியன்களுடன் அவள் விளையாடப் போகிறாள். செஸ்ஸை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. 4 மணி நேரம் ஜெஃப் ஏதோ சொல்லிக் கொடுத்ததை தவிர அவள் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. தொடரும்.